this is Satya from Yogithya Academy. குழந்தைகளுக்கான என் குரல். கண்டுகொள்ளப்படாத கற்றல் குறைபாடு இதை பத்தி தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். பெற்றோர்களின் அணுகுமுறை. நிறைய டைம் இந்த பேரண்ட்ஸ் கிட்ட இந்த லேர்னிங் டிசபிலிட்டி கற்றல் குறைபாடு பத்தி பேசும்போது அவங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இதெல்லாம் என்னங்க புதுசு புதுசா சொல்றீங்க, இப்போ அந்த காலத்துலலாம் அப்படி ஒரு விஷயமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா ஆம்பளை பசங்களா இருந்தா அவங்கள ஏதாவது டெக்னிக்கலா கொண்டு போய் அந்த மெக்கானிக் ஷெட்லயோ இல்லை ஏதோ ஒரு வேலைக்கோ அவங்கள கொண்டு போயிடுவாங்க. இல்லை பெண்கள்னா சீக்கிரம் திருமணம் முடிச்சு வைக்கிறது, இல்லை கைத்தொழில் மாதிரி டெய்லரிங் கத்துக்கிறது, இந்த மாதிரி இடத்துல அவங்கள புகுத்திடுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த விஷயங்கள் இதை பத்தின அவேர்னஸ் எல்லாம் ரொம்ப மெல்ல மெல்ல உள்ள வருது. இதை பத்தி நம்ம பெற்றோர்கள்கிட்ட பேசும்பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க தயாரா இல்லை. ஸோ இது இன்னைக்கு புதுசா வரல. இதை பத்தி தொடர்ந்து நாங்களே ஒரு 15 இயர்ஸா இதை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த விழிப்புணர்வு எல்லா இடத்திலும் வந்தே தீரணும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். இந்த அவேர்னஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த படிக்காம இருக்கிற வாசித்தல்லையோ இல்லை படிக்கிறதுலையோ இல்லை மார்க் எடுக்காம இருக்கிற குழந்தைங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் பெற்றோர்களால தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அதுல இந்த பேரண்ட்ஸ் என்ன ஆயிடுவாங்கன்னா ரொம்ப பயந்துருவாங்க. ஐயோ படிப்பு வரலையே, என்னோட வாழ்க்கை என்ன ஆயிடும், என் குழந்தை மற்றவங்க மாதிரி இல்லையே, என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, எங்க சொந்தக்காரங்க, என் அண்ணன் பசங்க, தம்பி பசங்க, இவங்கெல்லாம் நல்லா படிக்கிறாங்களே, நான் அவங்க முன்னாடி தலை குனிவா நிக்கிறேனே அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையை சொல்ல போனோம்னா இவங்க நிச்சயமா தோக்குற குழந்தைங்களே கிடையாது. இவங்களுடைய திறன், இவங்களுடைய பாசிட்டிவ் சைடு இன்னொன்று இருக்கு. அவங்களால மற்ற விஷயங்கள்ல ரொம்ப நல்லா பண்ண முடியும். அவனுடைய திறன் எதுல நிறைய இருக்கு, மேபி அவன் வரைகிறதுல ரொம்ப சூப்பரா பண்ணலாம், இல்ல டெக்னிக்கலா ஒரு விஷயத்த பிரிச்சு பார்த்து அந்த விஷயத்த செட் பண்றதை அவன் பியூட்டிஃபுல்லா பண்ணலாம். அப்போ எந்த ஏரியா எது அவனோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுல அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அதுல அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள நம்மளால பெட்டரா கொண்டு வர முடியும். நிறைய கற்றல் குறைபாடு மாணவர்கள், மனிதர்கள் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஸ்டோரி எல்லாமும் நம்ம ஒரு எபிசோட்ல கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம்.